தேவரும் முனிவரும் தியானிக்கும் சிவபெருமான் தவத்தில் இருந்த சமயத்தில் பார்வதி தேவி விளையாட்டாக அவர் கண்களை பொத்தினார். சூரிய சந்திரரை வலது இடது கண்களாகவும் அக்னியை நெற்றிக் கண்களாகவும் கொண்டவர் சிவபெருமான். பார்வதி தேவி அவர் கண்களை மூடியதால் சூரிய சந்திரர் ஒளியெழுந்து உலகம் இருண்டது. அவர் தன் அக்னிமயமாக நெற்றிக் கண்ணை திறந்து உலகிற்கு ஒளியை தந்தார். இவை அனைத்தும் ஒரு கண நேரத்தில் நடந்தால் பார்வதி தேவி பயந்து உடனே தன் கைகளை ஈசனின் கண்களிலிருந்து எடுத்தாள். தன் தவறை உணர்ந்த பார்வதி தேவி சிவனிடம் மன்னிப்பு கேட்டாள். சிவபெருமான், உன் விளையாட்டால் நடந்ததை பார்த்தாயா அன்பே? பரவாயில்லை, உலகிற்கு எல்லாம் நீ அன்னை, உன்னை ஒருபொழுதும் பாவம் அண்டாது என்றார். இதற்கு பிராயச்சித்தம் தேட முயன்ற பார்வதி தேவி கடும் பஞ்சத்தில் இருந்த காசியை அடைந்து அன்னபூர்ணியாக அவதரித்து பசியையும் பஞ்சத்தையும்